வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். நடப்பது நடக்கட்டும். இலக்கில் கவனம். எச்சரிக்கை. திசை மாறினால் தினம் வீணாகும். மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிபலன். இன்று நவம்பர் 26, 2024 ஆம் தேதி ராசிபலன் எப்படி இருக்கப் போகின்றது என்பது குறித்து காணலாம். மேஷம் முதல் மீனம் வரை இன்றைய தினம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி எப்படி இருக்கப் போகின்றது? ஆரோக்கியம் தொடங்கி பணம், கல்வி, வியாபாரம் என அனைத்து அம்சங்கள் குறித்து இங்கே காணலாம். மேஷம், இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு கிடைக்கும். எந்த வேலையிலும் டென்ஷன் இருந்தால் அதுவும் போய்விடும். குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை கழிப்பீர்கள். குடும்பத்தில் புதிய விருந்தினரின் வருகையால் சுமூகமான சூழல் இருக்கும். முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ரிஷபம், இந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல நாள் கூட்டாகச் செயல்படும். நீங்கள் உங்கள் துணையுடன் காதல் டேட்டிங் செல்லலாம். குடும்ப வாழ்வில் நல்லிணக்கம் பேண வேண்டும். ஒரு குடும்ப உறுப்பினர் வேலைக்காக வீட்டை விட்டு வெளியே இருந்தால் அவர் அல்லது அவள் உங்களை பார்க்க வரலாம். உங்கள் பணிக்காக கடன்கள் போன்றவற்றுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும். மிதுனம், மிதுன ராசிக்காரர்களுக்கு லாபகரமான நாளாக இருக்கும். உங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் நிலுவையில் உள்ள எந்த பணியையும் முடிக்க முடியும். வேலை தேடுபவர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை கேட்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கூட்டு முயற்சியில் ஏதாவது செய்வது உங்களுக்கு நல்லது. பங்குச் சந்தையுடன் தொடர்புடையவர்கள் பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல லாபத்தை பெறுவார்கள். கடகம், இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நாளாக இருக்கும். உங்கள் பணியிடத்தில் ஒரு பெரிய ஒப்பந்தத்தை முடிப்பீர்கள். அது உங்களுக்கு நல்லது. நீங்கள் ஒரு பயணத்திற்கு தயாராகலாம். சில புதிய எதிரிகள் பிறக்கலாம். உங்கள் வீட்டை அலங்கரிப்பதற்கும் பழுது பார்ப்பதற்கும் நீங்கள் திட்டமிடுவீர்கள். ஆனால் நீங்கள் உங்கள் வேலையை திட்டமிட வேண்டாம். வேலை சம்பந்தமாக ஒருவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. சிம்மம், இந்த ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் அவசரப்பட்டால் அவர்கள் தவறு செய்யலாம். நீங்கள் உங்கள் வேலையை புத்திசாலித்தனமாக செய்ய வேண்டும். உங்கள் வேலைகள் அனைத்தும் நிறைவேறும். சில வேலைகளால் சோர்வாக உணர்ந்தால், தலைவலி ஏற்பட்டால் அதுவும் போய்விடும். திருமணமாகாதவர்களின் வாழ்க்கையில் மங்களகரமான திருமண முயற்சிகள் வரலாம். உங்கள் கடந்த கால தவறுகளில் இருந்து நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். கன்னி, இந்த ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்வதால் சூழல் இனிமையாக இருக்கும். உங்கள் மனைவியுடன் சில பிரச்சினைகளால் உங்களுக்கு தகராறு ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு புதிய வேலை கிடைப்பதால் ஒரு ஆச்சரிய விருந்து ஏற்பாடு செய்யப்படலாம். ஒரு பணிக்காக நீங்கள் டென்ஷனாக இருந்தால் அதுவும் கடந்து போகும். துலாம், துலாம் ராசிக்காரர்களுக்கு நாளை கடினமான நாளாக இருக்கும். நீங்கள் எதையாவது பற்றி டென்ஷனாக இருப்பீர்கள். யாரிடமிருந்தும் நீங்கள் கேட்பதை நம்புவதைத் தவிர்க்கவும். உங்கள் மனதில் எதிர்மறை எண்ணங்களைத் தவிர்க்கவும். வருமானம் பெருகினால் மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்கள் பெற்றோரின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் முடிக்காத எந்த வியாபாரமும் நிறைவேறும். நீங்கள் உங்கள் மனைவியை ஒரு காதல் தேதியில் அழைத்துச் செல்லலாம். விருச்சிகம், இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் லாபகரமான நாளாக இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் அதுவும் தீரும். நீங்கள் எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சியிலும் பங்கேற்கலாம். குடும்ப உறவுகளில் அன்பும் ஒத்துழைப்பும் மேலோங்கும். உங்கள் வேலையைச் செய்ய நீங்கள் நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும். முன்னேற்றத்தில் இருந்த தடைகள் நீங்கும். புதிய வீடு, கடை போன்றவற்றை வாங்கலாம். தனுசு,
இந்த ராசிக்காரர்களுக்கு ஒரு கலவையான நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர் ஒருவரிடமிருந்து சில மனவருத்த தகவல்களை கேட்கலாம். உங்கள் மனைவி ஏதோ ஒரு விஷயத்திற்காக உங்களிடம் கோபமாக இருக்கலாம். சொத்து சம்பந்தமாக சில பெரிய நடவடிக்கைகளை எடுக்கலாம். உங்களுடன் சமரசம் செய்ய உங்கள் மாமியார் ஒருவர் வரலாம். உங்கள் வார்த்தைகளின் இனிமையை நீங்கள் பராமரிக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் உறவு கெட்டுப்போகும். மகரம், மகர ராசிக்காரர்களுக்கு விலை உயர்ந்த நாளாக இருக்கும். உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை அதிகரிக்கும் போது உங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது. எந்த மத விழாவிலும் பங்கேற்கலாம். தேவையற்ற செலவுகள் அதிகரிப்பதால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்ப பொறுப்புகளில் தளர்ந்து விடாதீர்கள். அம்மா உங்கள் மீது ஏதோ கோபமாக இருக்கலாம். ஒரு சக ஊழியர் உங்களிடம் ஒரு வேலையில் ஆலோசனை கேட்டால் அவருடைய வார்த்தையை அதிகமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு சாதாரண நாளாக இருக்கும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்கள் பிள்ளைகளிடமிருந்து சில நல்ல செய்திகளை கேட்கலாம். வேலையில் சக ஊழியர்களின் முழு ஆதரவு கிடைக்கும். உங்கள் பணியில் ஏதேனும் தவறு இருந்தால் அதுவும் நீக்கப்படும். புதிதாக ஏதாவது செய்வது உங்களுக்கு நல்லது. சில வேலை நிமித்தமாக குறுகிய தூர பயணம் செல்லலாம். எதிரணியின் அசைவுகளை புரிந்து கொள்ளுங்கள். மீனம், இந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். மாணவர்கள் பணியில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் ஆசிரியர்களிடம் பேச வேண்டும். உங்கள் உடல்நிலை குறித்து அலட்சியமாக இருக்காதீர்கள். ஒரு பணியை வேறொருவரிடம் ஒப்படைப்பது தவிர்க்க முடியாமல் தடைகளுக்கு வழிவகுக்கும்.